பர்சன்டேஜில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. ஜஸ்ட்டு மல்டிபிகேஷன் டிவிஷன் தெரிஞ்சுதான் போதும், இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு அவங்க 25% லாபம் வச்சு மொத்த வியாபாரம், அதாவது ஹோல்சேல் டீலருக்கு வைக்கிறாங்க. அந்த ஹோல்சேல் டீலர்ஸ் வாங்கி அவங்க 20% லாபம் வச்சு சின்ன சின்ன கடைக்கு வைக்கிறாங்க. ஸோ அந்த கடைக்காரர் அதை வாங்கி, அந்த பொருளை வாங்கி கஸ்டமருக்கு 28% லாபம் வச்சு வைக்கிறாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் அந்த பொருளை 48 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா, அப்போ அந்த கம்பெனி தயாரிச்சப்ப அந்த பொருளோட விலை என்னவா இருந்துன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது இந்த பொருளுக்கு மட்டும் இல்லை, மக்கள் தொகை கணக்கு, ஈவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம இந்த டெக்னிக் அப்ளை பண்ணலாம். இந்த சம்மை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம்களும் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்குது. கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ல ஒரு கம்பெனி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த பொருளை செய்யறதுக்கு ஒரு செலவாயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செலவாயிருக்கும். அதிலிருந்து 25% லாபம் வச்சு 25% லாபம் வச்சு ஹோல்சேல் டீலர் மொத்த வியாபாரக்காரருக்கு வைக்கிறாங்க. ஸோ அவர் அதை வாங்கி 20% லாபம் வச்சு சின்ன சின்ன கடைக்கு வைக்கிறாரு. அந்த கடைக்காரர் அதை வாங்கி 28% லாபம் வச்சு கஸ்டமருக்கு வைக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் 48 ரூபா கொடுத்து வாங்குறாருன்னா அந்த பொருளுடைய விலை, அதாவது ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த பொருளோட விலை என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ கடைசியாக எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கிற கஸ்டமர் 48 ரூபா. அப்போ 48 பெருக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க 25% லாபம். இந்த 25% எப்படி எழுதுவோம், 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. இந்த 100 அப்படியே நியூமரேட்டர் போட்டுருங்க. 100 நியூமரேட்டர் போடுங்க. வகுத்தல்ல லாபம்னு சொன்னால் ரெண்டையும் கூட்டிக்கணும், நஷ்டம்னு சொன்னால் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ லாபம் 100 + 25 125 பெருக்கல். அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான் 20% லாபம். அப்போ 100 + 20 120 வகுத்தல்ல 120. அதே மாதிரி இங்கேயும் 28% லாபம். அப்போ 100 வகுத்தல் 128. நெக்ஸ்ட் 25 கேன்சல் பண்ணால் 4, இங்கே 5. 20 கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 6. நெக்ஸ்ட் இங்கே 4 கேன்சல் பண்ணால் 25, இங்கே 32. ஸோ நெக்ஸ்ட் இந்த 5க்கு அந்த 5 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 32 4 கேன்சல் பண்ணால் 8, 6 8 48, 6 8 48, இந்த 48 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பாருங்க வெறும் 25 மட்டும் தான் இருக்கும், 25 ரூபா. ஸோ அந்த பொருளுடைய உற்பத்தி செலவு பார்த்தோம்னா விலை 25 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின் மக்கள் தொகையில் எப்படி கேட்பாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 25% அதிகரிக்கிறாங்க, 2வது வருஷம் 20% அதிகரிக்கிறாங்க, 3வது வருஷம் 28% அதிகரிக்கிறாங்க. இதெல்லாம் அதிகரிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் என்ன இருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கேட்டாலும் இதே டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ போடணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜை அதிகரிக்கிறாங்கன்னா 100 வகுத்தல் ஆட் பண்ணிட்டே போகணும். அவ்வளோதான். 2 வருஷமா இருந்தாலும் சரி 3 வருஷமா இருந்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். இதே கொஸ்டின் காம்பவுண்ட் டெஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம். அதாவது சிஐ காம்பவுண்ட் டெஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்குது, அதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 25% வட்டி, 2வது வருஷம் 20% வட்டி, 3வது வருஷம் 28% வட்டி. ஸோ இந்த வட்டிலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு மொத்த தொகை 48 ரூபா கிடைக்குது அப்படின்னா அசல் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் இதே டெக்னிக் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்காங்க.